என்ன நடந்ததுன்னா எனக்கு அந்த பொண்ணு யாருன்னெலாம் என்னன்னுலாம் தெரியாது. நான் இங்கேருந்து ட்ரிப்ளிகேணி இங்கே பக்கத்தில் ரங்கா மண்டபத்துலேருந்து ஒரு சவாரி ஒன்று நான் போயிருந்தேன். போயிட்டு நான் ரிட்டர்ன் வரக்குள்ளே ஒரு வயசானவர் தான், ஒரு 50லேருந்து 55 வயசு இருக்கும். அவர் வண்டியை கேட்டார், என்ன ஆட்டோ கேட்டார். ஆட்டோ மடக்கிட்டு இந்த மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் விட்டுற முடியுமாண்ணே. நான் விட்றேன்னு சொல்லி ஏற்றி உட்கார வச்சேன் அந்த பொண்ணை. அது அசாம் பொண்ணு. அது அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜ் எதுவுமே தெரியல. ஏற்றி உட்கார வச்சுன்னு ஒரு 100 மீட்டர் கூட போயிருக்க மாட்டேன். அந்த பொண்ணு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிச்சு. அழுத உடனே ஹிந்தியில் நான் கேட்டேன், என்னாச்சுமா, என்ன ப்ராப்ளம் சொல்லுமான்னு. என்னை கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனில் விட முடியுமாச்சு. கண்டிப்பாக விடுறமான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தூரத்தில் மதுரவாயில் பைபாஸ் ரோட்டில் போய்ட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு விசாரித்தா அங்கே பக்கத்தில் தான் இருக்குன்னாங்க. நான் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, நான் திருப்பி என்னை எங்கே ஏற்றுனீங்களோ அங்கேயே இட்டுன்னு போங்க, ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் அந்த வண்டி நம்பரை பார்க்கணுன்னு சொல்லி என்னை கேட்டுது. அதனால் திருப்பி அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துக்கு போனோடனே அவங்க பேரண்ட்ஸ் ஒருத்தர், அந்த பொண்ணு மொபைலில் சார்ஜ் இல்லை, என் வண்டியில் சார்ஜ் இருக்கிறதுனால சார்ஜ் போட்டு கொடுத்தோடனே அவங்க பேரண்ட்ஸ், அவங்க கசன் யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி கேட்டாங்க. கேட்டுவிட்டு அவங்க கசன் வந்து உடனே என் லைனுக்கு, அந்த பொண்ணு லைன்லேருந்து என் ஃபோன் பேசினார். என்கிட்ட பேசிட்டு என் நம்பர் கேட்டார். என் நம்பரை கொடுத்தவொடனே பல்லாவரம் ஏசி வந்து நைட் ரவுண்ட்ஸ் இருந்திருக்காரு. அவர் உடனே என்கிட்ட வீடியோ கால் பண்ணி என்கிட்ட பேசி இந்த மாதிரி அந்த பொண்ணை காட்ட சொன்னார். அந்த பொண்ணை காமிச்சேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி சொன்னோடனே திருப்பி அவங்க கசன் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிவிட்டு, நீங்கள் மதுரவாயில் இருக்க அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி என்ன வந்துருங்கன்னாங்க. மதுரவாயில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு திருப்பி அந்த பொண்ணை கூப்பிட்டு போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 5 பேர் அங்கே வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏசி ஐயா வந்துட்டு திருப்பி நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வெயிட் பண்ணி அங்கே இருக்க ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அப்போ நான் கிளம்புறேன் சார், இல்லைப்பா இருங்கப்பான்னு சொல்லி என்னை வெயிட் பண்ண சொல்லி ஃபுட்டேஜில் அந்த எனக்கு வண்டியில் ஏற்றி விட்டவரை காமிக்க சொன்னாங்க. அவரை காமிச்சு விட்டேன் வண்டி அந்த கேமரா ஃபுட்டேஜில் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நைட்டு அந்த சரௌண்டிங்கில் இருக்க ஃபுட்டேஜெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க, ஸ்பெஷல் டீம்லாம் வந்துட்டாங்க. அவங்களாம் பார்த்துட்டு அவங்க மதுரை இதுக்கு கிளையாம்பாக்கத்துக்கு கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலாக கிளையாம்பாக்கத்தில் தான் ஏறி இருக்குது. கிளையாம்பாக்கத்தில் பஸ்ஸுக்கோசம் நின்று இருக்க பொண்ணை வந்து இவங்க வாலண்டியராக அந்த ஆட்டோ டிரைவர் ஏற்றின்னு வந்திருக்காரு. ஆனால் அவர் அங்கே வர வேண்டிய வேலையே கிடையாது. குன்றத்தூருக்கு அவர் வர வேண்டிய வேலையே இல்லை, சம்மந்தமே இல்லை. அந்த பொண்ணு இந்த கழுத்தெல்லாம் இங்கெல்லாம் கீறி இருக்கு, கத்தி வச்சு மிரட்டியிருக்காங்க அந்த பொண்ணை. வேறு எதனா பண்ணாங்களா என்னன்றது நான் முழுசாக கேட்கல. ஏன்னா அது குழந்த பொண்ணு, அந்த பொண்ணை போய் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் நான் அதை பெருசாக கேட்கல. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க கசன் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சேஃப்டியாக அந்த பொண்ணையும் ஒப்படைச்சிட்டேன். ப்ளஸ் அவங்க போலீஸை அவங்கக்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு சொல்லிவிட்டு கூட இருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 11:45க்கு அந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. அதுலேருந்து மார்னிங் ஒரு 3:45 வரைக்கும் அவங்க கூட தான் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளையாம்பாக்கம் கிளம்பு பார்த்து தான் நான் இப்படி கிளம்பி வந்தேன். இப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து எப்படி உதவி கிடைச்சி, இல்லை அவங்க ஹிந்தி தெரியுமான்னு கேட்டுச்சு அவங்ககிட்ட? ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு இந்த வண்டியில் ஏறத்துக்கே யோசிச்சுது. அந்த வண்டி மடக்குனவர் வந்து இந்த வண்டியில் ஆட்டோ கோயம்பேடு போறியான்னு கேட்க பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமாக யோசிச்சுது. என்ன ஹிந்தி தெரியுமான்னு எனக்கு கேட்டது. ஹிந்தி தெரியும்னு சொன்னேன். நான் சொன்னதுனால தான் ஏறி அந்த பொண்ணு உட்காந்து ஒரு 100 மீட்டர் கூட போயிருக்க மாட்டேன். அந்த பொண்ணு ஓன்னு அழுவ ஆரம்பிச்ச உடனே தான் என்னன்னு கேட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. சென்ட்ரலில் உட்கார வச்சு. ஆமாம், அந்த பொண்ணு வந்து கிளையாம்பாக்கத்தில் ஏறி, அந்த பொண்ணு நான் கேட்டதுக்கப்புறம் சொல்லிச்சு கிளையாம்பாக்கத்தில் ஏறிச்சான். அந்த பொண்ணு ஏறினோடனே அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணி பேசினோடனே கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸில் போகக்குள்ளேயே இந்த சைடு ஒருத்தர் ஏறியிருக்காங்க, அந்த சைடு ஒருத்தர் ஏறியிருக்காங்க. ஆனால் ஏறினவங்க எல்லாருமே above 55. எல்லாமே above 55 தான். நான் இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர் ஏறி அந்த பொண்ணுகிட்ட கத்தி ஒன்று காமிச்சிருக்காங்க. கத்தி காமிச்சு மிரட்டிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்ததுன்னு நான் சார் தெரியல. இப்போ அவருக்கு அந்த வயசு 55 வயசு இருக்குங்கிறீங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு 16 வயசு 18 வயசு இருக்குன்னு நினச்சிங்களேன். அவ்வளோ இருக்க சான்ஸே கிடையாது சார் அந்த பொண்ணுக்கு மிஞ்சி போனால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 15லேருந்து 16க்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஏஜ். என்னுடைய கணிப்பு வந்து அந்த பொண்ணுக்கு ஏஜ் அதுதான் இருக்கும். அவ்வளோ சின்ன பொண்ணு அவ்வளோ சின்ன பொண்ணாக தான் இருக்கவே தான். அப்போ அந்த அவங்கள வழி மறைச்சி ஆட்டோ கேட்டார்ல, அந்த டிரைவருக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கு above 55 இருக்கும். ஸோ பேத்தி வயசு இருக்குமா அந்த பொண்ணுக்கு? ஆமாம், அவர் பேத்தி வயசு தான் இருக்கும். அவங்கள இந்தமாரி பண்ணியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க அதை நம்ம இதான். நீங்களும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் இதை பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவர் ஆட்டோ ஓட்டுநர்னா தெரியல. ஆட்டோவில் வந்தது உண்மை, ஆட்டோ ஓட்டுனது அவர் தானே. ஏன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் செக்குட் லிங்கி கட்டிக்கிட்டு காகி சட்டை போட்டிருக்காரு. அவர் வண்டி ஓட்டுன்னு வந்திருக்காரு, இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கலாம் இவர், அந்த மாதிரி இருக்கலாம்ல. ஏன்னா என்னென்னு அது போலீஸ் தான் விசாரித்து அவங்க பார்க்கணும். இதை நம்ம அவங்கள எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அவங்கவுங்களுடைய மனசாட்சி தான் இதுக்கு
அவர் நினச்சிருந்தாருன்னா அது பொண்ணு மாதிரி நினச்சிருக்கலாம், இல்லை பேத்தியாக கூட நினச்சிருக்கலாம். அவருக்கு அந்த எண்ணம் தோணலை, அவருடைய காமத்துக்கு ரைட்டுக்கிறாரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்கள நமக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. அதுக்கு கவர்மெண்ட்டு தான் முடிவு எடுக்கணும், போலீஸ் தான் முடிவு எடுத்து அதுக்கு என்னன்னு பார்க்கணும். நைட்டு ஏன் இவ்வளோ நேரம் அங்கே நின்னீங்கண்ணா? என்ன நடந்துச்சு உங்களுக்கு? எதனால அங்கே நின்றுனா நான் அவ்வளோ ஒரு ஆட்டோ ஒரு இதுக்காக போகலாம், சவாரிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக நின்று ஏன்னா நான் மட்டும்தான் அந்த ஆளு பார்த்துருக்கேன். அந்த பொண்ணால் அவங்களுக்கு சொல்ல முடியாது, அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் என்னென்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். அந்த பொண்ணு அசாம் பொண்ணு, அந்த பொண்ணு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், தமிழ் தெரியாது. வந்த ஏசிக்கும் ஹிந்தி தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். ஆனால் அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அப்புறம் அவங்க கசன் வந்தாங்க, அவங்க கசன் சொன்னார் ஹிந்தியில். ஆனால் அந்த ஏற்றின ஆளை பார்த்தது நான் தான். அதனால் அது நான் இருந்து யார் ஏற்றுனாங்கன்றதை அதை காமிச்சிட்டு வந்தேன். உங்கள் பேர் என்ன? மோகன் சார். தேங்க்ஸ். பார்த்துக்கண்ணா. நன்றி சார்.